உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். குழந்தைகள் இரவு நேரத்திலே குறிப்பாக விடாமல் அழுவது வழக்கம். சில குழந்தைகளுக்கு வயிற்று வலியினாலே அழுவார்கள் அல்லது காது வலியினாலே அழுவார்கள். குழந்தைகள் எதற்கு அழுகிறார்கள் என்று கூட நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. அந்த வகையிலே குழந்தைகளை அடிக்கடி பாதிக்கின்ற 2 நோய்கள் என்று சொன்னால், ஒன்று காது வலி அல்லது வயிற்று வலி. இந்த காது வலி என்று வருகின்ற பொழுது அதிகமான கோல்டு என்று சொல்லுகின்ற குளிர்ச்சி உடலிலே அதிகமாகின்ற நிலையிலே காதிலே நீர் வடிவது, சீழ் வடிவது, வீக்கம் காணுவது, இப்படிப்பட்ட நிலையிலே காது வலி ஏற்படும். அல்லது த வேக்ஸ் என்று சொல்லுவார்கள். காதிலே மெழுகுத்தன்மை அதிகமாக உற்பத்தியாகி அது உலர்ந்து அங்கே வலி ஏற்படுவது இயற்கை. இந்த நீர் அதிகமாக இருந்தாலும் சரி, வேக்ஸ் என்கின்ற மெழுகாக இருந்தாலும் சரி, ஆலிவ் ஆயில், ஒலிவ ஆயில் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த ஆலிவ் எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி லேசாக அதை வெதுவெதுப்பாக சூடாக்கி நம் கைகளிலே தொட்டு பார்த்து குழந்தைகள் தாங்குவார்களா என்ற அளவுக்கு அதை ஆற வைத்து 2-3 சொட்டுக்கள் 2 காதிலேயும் ஓரிரு முறை அன்றாடம் விட்டு வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே அந்த காது வலி என்பது இல்லாமல் போகும். குழந்தைகள் அழுவது, துன்பப்படுவது என்பதிலிருந்து தவிர்க்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த ஃபேட்டி லிவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது கல்லீரல் வீக்கமாக இருக்கிறது. இது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக நவீன மருத்துவர்கள் சொல்லுவது வழக்கம். ஏனென்றால் இந்த கல்லீரல் வீக்கம் காணுகின்ற பொழுது ஈரல் கெட்டுப்போய் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்று அஞ்சுவது நவீன மருத்துவத்திலே. ஆனால் இது ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே சித்த ஆயுர்வேத மருந்துகளிலே எத்தனையோ மருந்துகள் இருக்கின்றன. குறிப்பாக நெல்லி, த ஃபிலாந்தஸ் எம்பிலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அம்லா என்று வடமொழியிலே சொல்லப்பெறுவது நெல்லி. அன்றாடம் 3 அல்லது 4 நெல்லிக்காய்களை பச்சையாக மென்று தின்னுவது அல்லது சாறாக பருகுவது அல்லது நெல்லி வற்றல் பொடி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அன்றாடம் காலையில் 1 தேக்கரண்டி, மாலை 1 தேக்கரண்டி அதை நீரோடோ அல்லது பானமாகவோ, அதாவது தீநீராகவோ காய்ச்சி பருகுவது. இப்படி நெல்லி காய்களை சாப்பிடுவது, இந்த நெல்லி வற்றல் சூரணத்தை 2 வேளை சாப்பிடுவது, இந்த 2 வித வழிகளிலே இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லீரல் வீக்கம் என்பது நாளடைவிலே கரைந்து போகும். இது ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற வகையிலே மருத்துவத்தை தந்து தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை வெளியேற்றி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பணி செய்து கல்லீரல் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய, கல்லீரல் சிரோசிஸ் என்கின்ற கல்லீரல் வீக்கம், கல்லீரல் அழற்சி இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று நமக்கு பலன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கோடை காலத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மருத்துவ உணவு மருந்து என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த கொடுக்காய் புளி விளங்குகிறது.
பித்தசெலோபியம் டல்ஸ், பித்தசெலோபியம் டல்ஸ் என்று இதற்கு தாவர பெயரை சுட்டியிருக்கிறார்கள். மணிலா டேமரிண்ட், ஸ்வீட் டேமரிண்ட், மெட்ராஸ் தான், ஜங்கிள் ஜிலேபி என்றெல்லாம் ஆங்கிலத்திலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். சீம சிந்தக்காயிலு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு சீமை புளி என்கின்ற பொருளிலே இதற்கு சீம சிந்தக்காயிலு என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது தமிழகத்தின் சில பகுதிகளிலே கோணை புளியங்காய், அதாவது இது வளைந்து இருக்கின்ற புளியங்காய் என்கின்ற பொருளிலே கோணை புளியங்காய் என்று கூட இதற்கு பெயரை சொல்லுகிறார்கள். புளிக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கின்றதோ அதை போலவே இந்த கொடுக்கா புளிக்கும் நல்ல சத்துவத்தை இறைவன் பொதித்து வைத்திருக்கின்றான். இந்த கொடுக்கா புளியிலே கோர்சிட்டின், லெசித்தின், கெம்ஃபெரால், சாப்பனின் என்றெல்லாம் சொல்லுகின்ற வேதிப்பொருட்கள் மிகுதியாக இருக்கின்றது. இவை அத்துடையும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு இங்கேனும் தங்கி புற்றை உண்டாக்கக்கூடிய டாக்சின்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி தள்ளக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை இந்த கோர்சிட்டின், லெசித்தின், சாப்பனின் என்று சொல்லுகின்ற பொருட்கள் அது பயன் தருகிறது. கெம்ஃபெரால் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய இன்சுலினுக்கு இணையான ஒரு மருந்தாக பயன் தந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது, குறைக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். இதனுடைய இலைகள் சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான தீநீராக பயன் தருகிறது. இந்த இலைகளை தீநீராக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சர்க்கரை நோய் தணிவது மட்டுமல்லாமல் எப்படி கீழ்காய் நெல்லி கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடுப்பணையாக விளங்குகிறதோ அதுபோல இது இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக, நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய தீநீர் ஈரலுக்கு பலம் தருகிறது, சர்க்கரை நோயை கரைக்கிறது. அதோடு கூட இந்த காயிலே இருக்கின்ற உட்பகுதி, சதைப்பகுதி, நாம் அன்றாடம் 2-3 காய்களை நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தை மிகுதியாக கொடுத்து எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக ஆடுகளை நாம் கவனித்தோமே ஆனால் இந்த கொடுக்காய் புளி மரத்தினுடைய மேலே சாதாரணமாக இந்த மரம் 30 அடி உயரம் வரையிலே வளரக்கூடிய ஒன்று என்றாலும் மாடுகள் உச்சி வரையிலே சென்று இந்த காயை சாமர்த்தியமாக சாப்பிட்டு விட்டு மேலிருந்து குதிப்பதை நாம் காணலாம். அப்படி குதிக்கின்ற அளவுக்கு அதனுடைய கால்களுக்கு பலம் தருகின்ற ஒரு மருத்துவத்தை இந்த கொடுக்கா புளி பெற்றிருக்கிறது என்பதை அந்த ஆடுகள் அறிந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த கொடுக்கா புளியினுடைய பட்டை கூட ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, கழிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த கொடுக்காப்புளி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கொடுக்காப்புளி மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, கொடுக்காப்புளியை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். கொடுக்காப்புளிக்காய் நமக்கு சீசன்ல கிடைக்கும் பொழுது நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதில் அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க தினமும் ஓரிரு காய்கள், கொடுக்காப்புளி காய்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் கம்மியாகும், வலியும் கம்மியாகும். இதில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குது. அதே போல் விட்டமின் சி சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நாம் இன்னைக்கு கொடுக்காப்புளி காயை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து, வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொடுக்காப்புளிக்காய், கற்கண்டு, பசும்பால். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம கொடுக்காப்புளி காய்கள் நல்ல இந்த மாதிரி ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொட்டைகளை எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் பயன்படுத்துகிறோம். கொட்டைகளை நீக்கிட்டு
இந்த சதை பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கொடுக்காப்புளி பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடலாம் பச்சையா. இந்த சீசனில் கிடைக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் தினமும் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த கொடுக்காப்புளி காயை நம்ம தண்ணியில் இட்டு வேக வச்சிடலாம். பல்வலியை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் நம்ம கொடுக்காப்புளி காயை பயன்படுத்தலாம். பல்வலி இருக்கும் பொழுது கொடுக்காப்புளி காயை அந்த மாதிரி தண்ணியில் இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது பல்வலி சீக்கிரமாக சரியாகும். இதோட நம்ம கற்கண்டு சேர்த்துக்கலாம். அல்சர் இருக்கிறவர்களும் இந்த கொடுக்காப்புளி காயை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். கொடுக்காப்புளி பழத்தில் விட்டமின் கே சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தை உறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நமக்கு பீரியட்ஸ் டைமில் ஹெவி ப்ளீடிங் இருந்தாலோ அல்லது மூலத்தினால ஏற்படக்கூடிய ரத்த கசிவு இருந்தாலோ அப்போ கொடுக்காப்புளி காய் சாப்பிட்டா விட்டமின் கே ரத்தத்தை உறையக்கூடிய மருந்தை செயல்பட்டு இந்த ப்ளீடிங் ஹெவி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த பழம் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம பால் சேர்த்துக்கலாம். இந்த பழத்தோட சேர்த்து இந்த பால் அப்படியே எடுத்துக்கணும். பலகீனமானவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவர்களுக்கு தினமும் இந்த கொடுக்காப்புளி பால் கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு போஷாக்கு தரக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். கொடுக்காப்புளி பழம் பால் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானத்தை தினமும் ஒருவேளை பருகிட்டு வரும்பொழுது பற்களை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பித்தசெலோபியம் டல்ஸ் என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது மணிலா டேமரின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இது கொடுக்காய் புளி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது கோடை காலத்திலே நமக்கு 2-3 மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய கனிகள் 1-2 முழுதாக ஒரு சுளையாக அதை எடுத்து நாம் இப்படி முழு கனிகளை 2-3 எடுத்து நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நிலையை இது நமக்கு தருகிறது. இதில் இருக்கின்ற துவர்ப்பு சத்துவம் அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்கி குருதிப்போக்கு, அதாவது பேதி, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தருகிறது, கண் பார்வைக்கு கூர்மை தரக்கூடியதாக இதிலே லைகோபீன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே பணி செய்து புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய இலைகளிலே இருக்கக்கூடிய கோசிட்டின், லெசித்தின், அதோடு கூட சாப்பனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாக பயன் தருகிறது. குறிப்பாக டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினாலே ஏற்பட்ட ஆழமான ஆறாத புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த இலை விளங்குகிறது. அதோடு கூட லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தொழுநோய் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் இந்த இலை விழுதாகி விளங்குகிறது. அல்லது இதனுடைய தீநீராலே கழுவுவதனாலே அந்த புண்கள் விரைவில் ஆறி போகிறது. இந்த இலை தீநீரை பருகுவதனாலே சர்க்கரை குறைகிறது, கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது, எலும்புகளுக்கு நலம் தருகிறது. இதனுடைய பட்டையை நாம் சூரணித்து தீநீராக பருகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை கண்டிக்கிறது, அதிக குருதிப்போக்கை தண்டிக்கிறது என்று நாம் சொன்னால் மிகையாகாது. அன்பான நேயர்களே, கொடுக்காய் புளி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.